ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். திருப்பாடல் 100. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள் ஆவோம். அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. திருப்பாடல் 57 துன்ப வேளையில் இறை வேண்டலாய் நமக்கு தரப்படுகின்றது. இந்த திருப்பாடல் 57 கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகின்றது என்று புனித அகுஸ்தினார் சொல்லுகின்றார். நாமும் இந்த காலை நேரத்தில் இறை வேண்டலாக இந்த திருப்பாடல் 57 பக்தியோடு வாசிப்போம். இறைவா, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். என் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கியே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பெறலாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றன. நான் மனம் ஒடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர், அவர்களே அதில் விழுந்தார்கள். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தாகத்தோடு பாடும். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. தாகத்தோடு பாடும். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கைகளை மேலே உயர்த்தி அசைத்து வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. சத்தம் உயர்த்தி வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. மீண்டுமாய் வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. தாகத்தோடு வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. கைகளை கூப்பி ஆண்டவரே, நான் உம்முடைய ஆவியின் கனிகளால் கொடைகளால் நிரப்பப்பட வேண்டும். உம்முடைய வல்லமையான ஆவியானவர் எங்கள் மீது வரும்போது நாங்கள் என்ன பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று உணர்த்துவார். ஆகவே அப்படிப்பட்ட ஆவியானவரை எங்கள் மீது நீ நிறைவாக பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி பயபக்தியோடு அகமகிழ்வோடு எல்லோரும் ஒரே மனதாய் சேர்ந்து பாடுவோம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பாடுவோம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கைகளை மேலே உயர்த்தி அசைத்து வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. சேர்ந்து பாடும். வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. மீண்டுமாய் வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே. என்னில் நிறைவாய் வாருமே. கைகளை கூப்பி என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேடுகின்ற அமைதி இதோ இந்த ஆவியானவர் மட்டுமே கொடுக்க முடியும். அவர் மட்டுமே நம்முடைய உள்ளங்களை தேற்றுவார். அவர் மட்டுமே நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற காயங்களை ஆற்றுவார். எந்த மனிதராலும் யாராலும் செய்ய முடியாததை இவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகவே நாம் எல்லோரும் ஒரே மனதாய் ஒரே குடும்பமாய் நான் அவருக்கு புகழ் மாலை சூட்டி பயபக்தியோடு அகமகிழ்வோடு அச்சத்தோடு நம்முடைய வாய்களை திறந்து அவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். கண்களை மூடி ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால்.
ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. கைகளை மேலே உயர்த்தி வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. மீண்டுமாய் வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. கைகளை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே இரு கண்களை மூடியவாறே எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்துவோம். நம் கைகளை உயர்த்தும் போதும் கைகளை தட்டும் போதும் அவரை வாயார அறிக்கையிடும் போதும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். ஆம் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் செய்யும் இந்த செயல் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்ற உணர்வோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் அவரை வாயார அறிக்கையிட்டு துதிப்போம். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. பெந்தெக்கோஸ்து நாளில் இறங்கி வந்த ஆவியானவரே, இதோ எங்கள் மீது இன்றும் நிரம்பி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியின் கனிகளால், ஆவியின் கொடைகளால், ஆவியின் வரங்களால் எங்களை நிறைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய நற்செய்தியை தாங்கி சாட்சியுள்ள பிள்ளைகளாக, சாட்சியுள்ள குடும்பமாக உம்மை அறிவித்து வாழ்வாக்க எங்களுக்கு வரம் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும்.
உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உன்னுடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான